சீமான் பொது தளத்திலையும் பொது மேடைகள்லையும் விஜயகாந்த் விமர்சனம் எவ்வளவு தெரியுமா மோசமா விமர்சிச்சிருக்காரு. உங்க ஊடகத்துல ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க சார். யாருன்னா இந்த மாதிரி ஆளுங்க. சீமான் சொல்றாரு, இந்த பார் நீ எல்லாம் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை தெளிவா சொல்லிடு, அதுக்கப்புறம் உனக்கு முதலமைச்சரா கொடுக்கலாம். சீமான் அவ்வளவு மோசமா உருவகேலி பண்ணுவாருங்க அவரு. அவனுக்கு சீமான் ஈர்க்கப்படுறாரு. பேசி முடிக்கவங்களும் இத்தனை தடவை மனுஷன் மூக்க வந்துட்டாரு, எப்ப நான் போய் அவருக்கு கை கொடுக்கறது. விஜயகாந்தோடைய இறப்புக்கு காரணம் இதான், அவருடைய வாழ்க்கை வரலாறு சரிஞ்சு போச்சு, அவருடைய இதெல்லாம் பத்தி பேசுறவங்க தான் அவர் இறந்தாரு நான் சொல்லுவேன். இப்படி தான் நம்பிக்கை வச்சிருந்த எல்லா நம்பிக்கை துரோகிகளும் தன்னை விட்டு போறாங்க, தான் முதுகுல குத்துறாங்க. கொண்டாட்டிய நம்பாம யார சொன்ன சொல்றீங்க? அதனாலதான் அவரு முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி தன்னுடைய மைத்தனர் நம்பினாரு. அந்த மண்டபத்தை இடிச்சு கட்டின அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆனா அவர் மக்களுக்குன்னு கேட்டப்ப அதை கொடுத்துட்டாரு. அதனால எத்தனை கோடி லாஸ்ன்னு அவர் வாயிலே சொன்ன வீடியோலாம் நிறைய இருக்கு. அவருடைய உடல் வரப்ப பாக்குறேன், மேல இருந்து மக்கள்லாம் பூவை கொட்டுறாங்க, மேல கழுகு ஒட்டடிக்குது. விஜயும் இப்ப அரசியலுக்கு வரப்போறாரு, விஜய் வரப்போறாரு, அவரையும் இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு போட்டு வீணாக்கிடுவாங்கல்ல. அப்ப நாங்க ரியாக்ட் பண்ண கூடாதுன்றீங்களா? பாண்டியன் மாதிரி ஆளுகளுக்கு நாங்க பதில் சொல்லக்கூடாதுன்றீங்களா? அதுதான் உங்க சுதந்திரமா? பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய சுதந்திரம் பறிபோகக்கூடாது. அதை நான் என்னைக்குமே நான் வரவேற்கிறேன். ஸ்லீப்பர் செல்ஸ் ஒரு வார்த்தை அரசியல்ல மட்டும் இல்ல, ஊடகத்திலே இப்ப வந்துருச்சு. ஊடகவியலாளர்கள் தவிர்த்து சில அரசியல்வாதிகளும் கூட அவர் ஆக்டிவா இருந்த காலத்துல அவர் மேல விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா வச்சிருக்காங்க. சீமான் 2016 மக்கள் நல கூட்டணி வருதுங்க. அந்த நேரத்துல சீமான் பொது தளத்திலையும் பொது மேடைகள்லையும் விஜயகாந்த் விமர்சனம் எவ்வளவு தெரியுமா மோசமா விமர்சிச்சிருக்காரு. இப்ப அவங்க கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறாங்க. ஒரு நபரை தனிப்பட்ட முறையில அவருடைய உடல் நலத்தை காரணம் காட்டி நம்ம கேலி பண்ணக்கூடாது, அது விரோதியா இருந்தாலும் சரி. அந்த நேரத்துலதான் விஜயகாந்த் சாருக்கு முடியாம போக ஆரம்பித்து அவருடைய தொண்டையில அந்த தைராய்டு பிரச்சனை அதிகமாகி அவருடைய வார்த்தைகள் உலர ஆரம்பிக்கிற நேரம். சீமான் சொல்றாரு, இன்னைக்கு கத்தி மார்த்தட்டி மேடைகள்ல பயங்கரமா முழங்கக்கூடிய சீமான் சொல்றாரு, இந்த பார் நீ எல்லாம் முதலமைச்சர்ன்ற வார்த்தையை தெளிவா சொல்லிடு, அதுக்கப்புறம் உனக்கு முதலமைச்சரா கொடுக்கலாம். அந்த மாதிரி பேசின மனுஷன். அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு நிகரா யாராவது ஒருத்தர் அரசியல்ல முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ இவன் வந்துட்டானே. ரஜினி சாரு ஆக்டிவா அரசியலுக்கு வரேன்னு சொன்ன காலத்துல அவ்வளவு எதிர்த்தாரு சீமான். என்னைக்கு அவர் அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் புகழ ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் 2009 கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சீமான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு சீட்டு ஜெயிக்கணுமே. விவசாயத்தை முன்னிலைப்படுத்துறாரு, தமிழன் சொல்றாரு, தமிழருக்காக இவர் மட்டும் தான் பாடுபடுறேன்னு சொல்றாரு. ஒரு சீட்டு அவருக்கு விஜயகாந்த பாக்குறப்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சிருக்கு, இமயமலை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த மனுஷனை பயத்தோட உச்சகட்டத்துல போய் தான் நிறைய நேரத்துல பேசுவாரு. அவருடைய பேச்சு என்னைக்குமே கிடையாது. இன்னைக்கு பாக்குறேன், ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவரு தவசிக்கு கதை எழுதுனேன், அதை பண்ண இதை பண்ணேன், அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. இருக்கிறப்ப அந்த மனுஷன் அந்த மனுஷனை விமர்சிச்சுட்டு இன்னும் என்ன மறக்க மாட்டேன். சீமான் அவ்வளவு மோசமா உருவகேலி பண்ணுவாருங்க. அவரு முதலமைச்சர்ன்ற வார்த்தையை தெளிவா சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை முதலமைச்சர் எடுத்துக்கிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், நான் இன்னைக்கு உங்களை உருவகேலி பண்ணிட்டா ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் நீங்க மூக்க நோட்டாம பேசுங்க. சீமானை பார்த்து நான் கேட்கிறேன். இது நாகரிகமற்ற செயல் தான். இது நான் கேட்கறது எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னுடைய நண்பனோட நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். ஒரு கோர்ட் வளாகத்துல அவனுக்கு சீமான் ஈர்க்கப்படுறாரு. ஐயோ சீமான் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு அவன் போய் அவருக்குள்ள போட்டோ எடுத்துக்கணும், கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவர் பேசி முடிக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்து முடிக்கிட்டு அப்புறம் போன்னு சொல்றேன். பேசி முடிச்ச பிறகு அவன் சொல்றான், என்னடா அது பேசி முடிக்கவங்களும் இத்தனை தடவை மனுஷன் மூக்க நோட்டிட்டாரு, எப்ப நான் போய் அவருக்கு கை கொடுக்கறதுன்றான். இதை நீங்க கட் பண்ணாம போடுங்க. எனக்கு இதை சொல்றப்பே அசிங்கமா இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு மேனரிசம். இப்ப நீங்க பேசுறப்ப சில செயல்கள் செய்வீங்க, நான் பேசுறப்ப என்னுடைய உடல் வாகு என் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே இலக்கியனுடைய பேசணும்னு அவசியம் இல்லையே. நான் சொல்ல வந்த கருத்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். கம்யூனிகேஷன் என்னுடைய எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். மொழின்றது அதானே சார். இப்ப வேற ஒருத்தருடைய மொழி நமக்கு புரியாது, நம்மளுடைய மொழி அவங்களுக்கு புரியாது. ஆனா என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி நினைச்சவங்களேன், அது ஒரு மொழி தானே. அந்த மனுஷன் முதலமைச்சர்னு வார்த்தையை நீ முழுசா சொல்லு, நீ முதலமைச்சரா உட்காருன்னு சொன்னாரு. அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்த் சாருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி என்னன்னு சீமானுக்கு தெரியும், அவருடைய பலம் என்னன்னு சீமானுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச மனுஷன் ஒரே ஒரு விஷயத்த குறையா சொல்லி மேடையில கைத்தட்டல் வாங்குறாரு. அவருடைய தொண்டை பிரச்சனையையும் வார்த்தை உளறதையும். அந்த மாதிரியான மட்டமான மனிதர் அவரு. இன்னைக்கு விஜயகாந்த் சாருடைய இறப்புக்கு அவரை புகழ்ந்து பேசுறாரு. நான் உருவகேலி பண்ணணும்னா 1000 பண்ணலாம், ஒவ்வொருத்தரையுமே உருவகேலி பண்ணணும், அப்படி பண்ணலாம். எனக்கு இவங்கெல்லாம் சார் எனக்கு ஆச்சரியமா தெரியுது. முன்னாடி அவர் உயிரா இருக்கிற காலத்துல அவரை பத்தி விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு நீலிக்கண்ணி வடிக்கிறாங்க, அவரை புகழ்ந்து பேசுறாங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இந்த உருவகேலி அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது ஏற்புடையதான். இப்ப சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா அதிகமான மீம்ஸ் மற்றும் மீம்ஸ் கிரியேட்டருக்கு ஒரு கண்டென்ட்
சைலண்டா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தவர் வந்து விஜயகாந்த். அவர் நம்ம இப்ப இழந்துட்டோம். ரசிகர்கள் எல்லாரும் இப்ப நம்ம பரிதவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து இப்ப சீமான் அவர்களும் அது மாதிரி நிறைய ஒரு மீம்ஸ் ப்ராப்பர்ட்டியா பல பேர் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அது போல செய்யாம அவரை ஒரு தலைவரா நம்ம முன்னிலைப்படுத்தலாம். தருங்கல் பண்றதுக்கு வருத்தப்படுறேன் ஃபரீத். தயவுசெய்து விஜயகாந்தோட சீமானை ஒப்பிடாதீங்க எந்த விஷயத்திலயுமே. நீங்க கேட்க வர கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அவரையும் பண்ண மாதிரி இவரை பண்ணிடுவாங்களோ, மீம்ஸ் போட்டு இந்த ஒரு தமிழக தலைவனை வீணாக்கிடுவாங்களோன்னு கேட்க வரீங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தன்னை தலைவன் சொல்லிக்கிட்ட யாருமே இந்த தமிழகத்துல தலைவனா எடுபடல. தன்னை தலைவன் பிரஷர் கொடுத்து மக்கள்கிட்ட திணிக்காதவங்க தான் இன்னைக்கு வரைக்குமே தலைவர்னு சொல்லியிருக்காங்க. புரட்சி கலைஞர் இறந்தாருங்க. அவர் வந்து ஒரு அரசாங்க போஸ்ட்ல இல்ல. அவர் இன்னைக்கு இறக்குறப்ப அவர் எந்த ஒரு பதவியிலையும் இல்ல. அவருக்கு அரசு மரியாதை கவர்மெண்டா பார்த்து கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் விட அதிகமான மரியாதை என்ன தெரியுங்களா? நானு அந்த ஸ்கைவாக் பிரிட்ஜ் கிட்ட அவருடைய உடல் வரப்ப பாக்குறேன். மேல இருந்து மக்கள்லாம் பூவை கொட்டுறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி அவருடைய உருவம் வந்துகிட்டு இருக்குது. ஜனங்கள்லாம் ஓடியே வராங்க. மேல கழுகு ஒட்டடிக்குது. இது எல்லாத்தையும் நான் சொல்லிதான் தெரியணும்ல. நீங்க எல்லாம் வீடியோல பாத்துருக்கலாம். அரசு மரியாதைக்கு ஈக்குவலான மரியாதை மக்கள் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நீங்க எந்த நேரத்திலையும் சீமானையும் விஜயகாந்த் சாரையும் கம்பேர் பண்ணிடாதீங்க. தலைவன்ற வார்த்தைய அவருக்கு எனக்கு யூஸ் பண்றதுக்கு மனசு வரல. காரணம் என்னன்னா, நீங்க கேட்க வந்த கேள்விக்கு நான் அதோட சேர்த்து பதில் சொல்லிடுறேன். மீம்ஸ் போடுறாங்க, இனிமே வரக்கூடிய இந்த தலைவனையும் மீம்ஸ் போட்டு வீணாக்கிடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்க்க போனேன். அப்ப அங்க இருந்த ஒரு சின்ன பையன், வயசு வந்து இருக்கும் 26 வயசு இருக்கும். அவர் சொல்றாரு, என்ன சார் விஜயும் இப்ப அரசியலுக்கு வரப்போறாரு, அவரையும் இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு வீணாக்கிடுவாங்கல்ல, இப்பயே அவரு போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ எல்லாரையுமே மீம்ஸ் போட்டு வீணாக்கி எல்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறதுனா விஜயகாந்த் சாரை காட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீம்ஸ் ட்ரோல் கிண்டல் கேலி பண்றத நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட நிப்பாட்ட சொல்லுங்க. ஆரம்பத்துல அவங்கள மாதிரி யாருமே பண்ணல சார். அவ்வளவு கேவலமா ஒரு பெண் சீமான பத்தியோ அல்லது நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டா அவங்க எந்த அளவுக்கு அசிங்கமா ட்ரோல் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுடைய பேஸ்புக்ல ஆகட்டும், அவங்க போடுற ஏதாவது ஒரு பதிவா இருக்கட்டும், அதுல போய் அவங்க போடுற கமெண்ட்லாம் பார்த்து படிக்க முடியாது. உருவகேலி அவரையும் பண்றாங்கன்னு சொல்றீங்க. உருவகேலி ஃபர்ஸ்ட் பண்ணது யார் தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி தம்பிகள். சாட்டை துரைமுருகன் முதலமைச்சரா இருக்காருல்ல ஸ்டாலின், அவரை பண்ணாததா? நீங்க அவருடைய வீடியோஸ் எடுத்து பாருங்க. உருவகேலி எவ்வளவு மோசமா பண்ணுவார் தெரியுங்களா? முடி வந்து ஒரு மாதிரி அசிங்கமா வச்சுக்கிட்டு, வாய கோணலா வச்சுக்கிட்டு, ஏங்க 1000 தான் இருந்தாலும் இன்று தமிழக முதல்வர், ரைட்டுங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இந்த உதட்ட வந்து ஒரு மாதிரி நெளிவு சிலிவோட வச்சுக்கிட்டு ஆக சொடல, இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒருத்தர் செய்யக்கூடியது. நீ அந்த மாதிரி ஒருத்தரை தான் நீ கட்சியில வச்சிருக்கிறீங்க. என்னைக்கு ஒருத்தன் நல்ல தலைவனா இருப்பான் தெரியுமா? தன் கொள்கையில மாறுபடாதவன், தான் கொள்கை சார்ந்த விஷயத்துல தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதவன், தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்திலையும் அநாகரிகமான செயல் செய்யாதவன், தன்னுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும், தனக்கு எதிராக ஒருத்தவங்க இருந்தாலும், தான் கொள்கைக்கோ அல்லது தன்னுடைய கட்சிக்கோ எதிராக இருக்கிறவ யாரா இருந்தாலுமே அவங்கள்ட்ட நாகரிகமான முறையில எதிர்த்து அரசியல் பண்றதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைவனுடைய வேலை. இந்த நான் சொன்ன எந்த விஷயத்துக்குமே நாம் தமிழர் கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த தம்பிகளாகட்டும், அந்த தலைவனாக இருக்கட்டும், தலைவன் எவ்வளியோ தம்பிகளும் அதே வழி. சரிங்க சார், நீங்க சொல்ற எல்லாமே ஏற்புடையதா தான் இருக்குது. இருந்தாலும் வெளியில ஒரு மனிதன் ஒரு பொது தளத்துல இருந்து நம்ம பாக்குறப்ப சமூக ஊடகங்கள் வந்து அதவே திரும்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப நாள் தான் ஆச்சு அப்படின்ட்டு. அதவே நானும் ஒரு பொது வெளியில இருந்து ஒரு முன்வைக்கிறேன். அவரோட மைத்துனர் மற்றும் அவருடைய மனைவி, அவர் பிள்ளைகளால்தான் வந்து சரிவை சந்திச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம ஒரு தரவை எடுத்து பார்த்தோம்னா கூட அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து சரிவை தானே சந்திச்சிட்டு இருக்காங்க தேமுதிக. சரிங்க ஃபரீத், நீங்க சொல்றதுக்கே நானும் வரேன். அதுக்கான நேரம் இதுவா? நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இந்த நேரத்துல வந்து அது பேசணுமா? இல்ல, இந்த நேரத்துல பேசணும் அப்படிங்கிறப்ப நான் குறிக்கிட்டு 2024 தேர்தல் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல தான் நம்ம இது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இந்த நேரத்துல கேட்கிற கேள்வியா இருந்தாலும் இறப்பு நடந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஏங்க அவங்க குடும்ப சார்ந்தவங்க மேல குற்றம் சுமத்துறீங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? அவருடைய இழப்ப அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அவர் கூட வாழ்ந்தவங்க, அவரால் பலம் அடைஞ்சவங்க, அவர்னால நலத்திட்ட உதவிகள் அடைஞ்சவங்க, அவர் மேல பாசம் வச்சிருக்கக்கூடிய தமிழக மக்கள், பிரபலங்கள் எல்லாருமே அவரை பத்தி தன்னால முன் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, வீடியோ போடுறாங்க. இந்த நேரத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சார்? சரி சார், சொல்லுங்க, உங்களுக்கு தான் கேட்கிறேன். பொதுவான குற்றச்சாட்டு என்ன? அவருடைய இறப்புக்கு காரணம் என்ன? அவர் இந்த அளவுக்கு ஆனது காரணம் மக்கள் நிறைய பேர் பொதுத்தளத்துக்கு வந்து நீங்க மீடியாவை எடுத்து போனீங்கல்ல, நீங்க நீட்டுற இடத்துலலாம் சொன்னது மெஜாரிட்டியா மக்கள், அவரை நல விரும்பிகள் எல்லாருமே சொன்னது என்ன? நானே சொல்றேன். சொல்லுங்க. இதுக்கு காரணம் சில தவறான ஊடகங்கள் தான்.
அப்படின்னு தான் சொன்னாங்க. அவருடைய இறப்புக்கு காரணம் அவர் நல்ல மனுஷன்ப்பா, அவர் எப்படி இருந்த மனுஷன், இப்பயும் நீங்க அந்த செயலை தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது பேச வேண்டிய விஷயத்த எந்த நேரத்துல பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா. தேமுதிகவுடைய சரிவு, அவங்க குடும்பம், இந்த மாதிரி ஆளுங்களாலதான் அவர் வீணா பண்ணது. இதனாலதான் உண்மையிலேயே சொல்றேன், இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இறப்புல கூட ஆதாயம் தேவைக்கூடிய சில தமிழா பாண்டியன், சில முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் வந்துட்டு தேமுதிக சரிவு, விஜயகாந்தோடைய இறப்புக்கு காரணம் இதுதான், அவருடைய வாழ்க்கை வரலாறு சரிஞ்சு போச்சு, அவருடைய இதெல்லாம் பத்தி பேசுறவங்களாலதான் அவர் இறந்தாரு நான் சொல்லுவேன். இந்த நேரத்துல இது பேச வேண்டிய விஷயம் என்ன நான் சொல்றேன். ஏன் சார், ஒரு 2 பேரு, சுந்தர்ராஜன், சந்திரமோகன் 2 பேரையுமே அவர் வந்து தன்னுடைய வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் நினைச்சிட்டு இருக்காரு, தன்னுடைய 2 தூண்கள் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த 2 பேருமே தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் திமுக சைடு கூட்டணி வச்சாதான் நான் அவன் கூட டிராவல் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதையும் மீறி தனியா தேமுதிகவுக்கு அடிஷனலா இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி சுந்தரராஜன் அதிமுக சைடு போறாரு. இப்படி தான் நம்பிக்கை வச்சிருந்த எல்லா நம்பிக்கை துரோகிகளும் தன்னை விட்டு போறாங்க, தான் முதுகுல குத்துறாங்க. கொண்டாட்டிய நம்பாம யார நம்ப சொல்றீங்க? அதனாலதான் அவரு முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி, தன்னுடைய மைத்தனர் நம்பினாரு. அதுக்கு மேல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய உடம்பும் வீணா போயிட்டு இருக்கு. தன்னுடைய கட்டி காப்பாத்தி வந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக என்னுடைய சொத்து அத்தனையுமே கொடுத்துட்டேன், அரசியல் லாபத்துக்காக நிறைய பேர் என்னுடைய சொத்தை எப்படி இல்லாம புடுங்கினாங்களோ புடுங்கினாங்க. அப்படி எல்லாத்தையும் இழந்த நானு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்கிற மனைவியை நம்ப முடியும். அவங்களுமே எனக்கு அப்படி ஒன்னும் துரோகம் பண்ணி இல்லையே. அவங்களும் நான் நல்லா இருந்தா தானே அவங்களும் நல்லா இருப்பாங்க. நான் இல்லைன்னா அந்த மாதிரி சமயத்துல என்ன சார் செய்ய சொல்றீங்க? இப்ப வந்துட்டு கரெக்டா அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க, அவர் சரிவுன்னு பேசுறாங்க, மனைவிதான் காரணம்னு சொல்றாங்க. இத பேசுறவங்க தான் சார் அவருடைய இறப்பு காரணம். இந்த நேரத்துல நீங்க அஞ்சலி செலுத்தினா கூட பரவாயில்ல, அவரை மண் எடுத்து தூத்தாம இருங்க, அது போதும். அவருடைய சரிவு அந்த பேட்டியை கேட்டு எனக்கு வேதனையா போச்சுங்க. அவரு சொல்றாரு சினிமாவுல சரிவான், அது எந்த சேனலுக்காரங்க எடுத்தாங்களோ அதை அந்த வார்த்தையை. இன்னொரு விஷயமா நான் கேட்டுக்கிறேன் சார், ஊடகத்துறைக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இந்த பின்னாடி வரக்கூடிய இளம் வயதினர் இருக்காங்கல்ல, விஜயகாந்த் சார் பத்தி தவறான கருத்து போட்டு மீம்ஸ் போட்டு வீடியோ போட்ட யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து அந்த வீடியோலாம் நீக்குங்க. நாளைக்கு அவரை தேடுற காலத்துல அவரை பத்தின நல்ல விஷயங்கள் கிடைக்கட்டும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு அவரை தேடினாங்கன்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கட்டும். அவரை இந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்க காமராஜர் அந்த காலத்துல யூடியூபோ அல்லது வீடியோஸ் இந்த மாதிரி மீடியா இருந்தா கண்டிப்பா காமராஜரையும் இதே மாதிரி ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க. அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சவங்க தானே. விஜயகாந்த் சார் தோத்ததையும் காமராஜர் சார் தோத்ததையும் நான் ஒன்னாதான் பாக்குறேன். அவரை பத்தி வீடியோ போடுற 90% ஆளுங்க என்ன சொல்றாங்க? சாப்பாடு போட்டாரு, அவரு சாப்பாடை நான் சாப்பிட்டேன், அவர் தட்டுல இருந்து எடுத்து வச்சாரு, சாப்பிட்டாரு. மனுஷன் வாழ்ற காலம் ஃபுல்லா சாப்பாடு போட்டிருக்காரு. அப்படி சாப்பாடு போட்ட மனுஷன் தன்னையே இந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிலத்துக்கே உணவாயிட்டாரு. அவரை விதைச்சாங்கன்னு சொல்லிதான் நான் சொன்னேன். ஏற்கனவே நடந்த நேர்காணல்கள்ல விதைச்சிருக்காங்க அவரை. எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட மனுஷனை இன்னைக்கு இந்த மண்ணு சாப்பிடுது. ஜான், நீங்க சொல்றது எல்லாமே ஏற்புடையதுதான். இப்ப அரசியல் தளம், பொது தளம் அப்படின்னு வந்துட்டாவே எதிர்மறையான விமர்சனத்தை ஏத்துதான் ஆகணும். நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க ஃபரீத். ஒரு மனுஷன் தாம் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக நடிக்க வந்தாரு, நடிக்க ஆரம்பிச்சு நிறைய படங்கள் சக்சஸ் ஆனிச்சுன்றதோட பணம் சம்பாரிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் சொத்து சேர்த்தேன் அப்படின்னு போகாம அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, தன்கிட்ட இருக்கிற காசை மற்றவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாருன்னா, நான் சாப்பிட்ற மாதிரியே எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. தனக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல பாதி சம்பளத்தை சாப்பாட்டுக்காகவே செலவு பண்ண மனுஷன். இப்படி எல்லாத்துக்கும் தன்னுடைய சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் செலவு பண்ண மனுஷன். ஏங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா அவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின மண்டபம். இது எல்லாரும் இந்த விஷயத்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதுல இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இங்க சென்னையில இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், எக்மோர்ல இருந்து நீங்க அண்ணா நகர் போகணும், அரும்பாக்கத்துல இருந்து அண்ணா நகர் போகணும். எப்படி போவீங்க? அண்ணா அரிச்சு வழியா தானே போவீங்க. யாராவது கோயம்பேடு வரைக்கும் அந்த பிரிட்ஜை மண்டபத்துல அந்த பிரிட்ஜில் சுத்தி விஆர் மால் வழியா இப்படி போய் தலையை சுத்தி முக்க தொடுவோமா? அதே மாதிரி கோயம்பேடுல இருந்து விஆர் மாலோ அல்லது நேரா ரெட்டேரிக்கோ போறீங்க, கீழே இருக்கிற ரோட்டை பயன்படுத்துவீங்க. பூந்தமல்லிக்கு போகணும், எக்மோர்ல இருந்து போகணும், அரும்பாக்கத்துல இருந்து போகணும், அந்த பாலம் ஸ்ட்ரெயிட் ரோடு ரோகிணி தேட்டர் வழியா போறீங்க. அந்த மண்டபத்தை இடிச்சு கட்டின அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜில் நீங்க 1 மணி நேரம் இல்லை சார், 2 மணி நேரம் கூட நின்று பாருங்க. அந்த மேல எத்தனை வாகனங்கள் போகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. நியாயமா இதை கட்டினவங்களுக்கும் தெரியும் இந்த விஷயம். அவரை காழ்ப்புணர்ச்சியோட தானே இப்படி அவருடைய சொத்தை அபகரிச்சாங்க. நல்லா நியாயமா சொல்லுங்க. அந்த பிரிட்ஜ் தேவையே இல்லாத பிரிட்ஜ், ஆனா அவர் மக்களுக்குன்னு கேட்டப்ப அதை கொடுத்துட்டாரு. அதனால எத்தனை கோடி லாஸ்ன்னு அவர் வாயிலேயே சொன்ன வீடியோலாம் நிறைய இருக்கு.
80 கோடி சொத்து. அப்படி தான் வாழ்ற காலத்துல ஒரு பொருளையும் மக்களுக்காக கொடுத்த மனுஷன், சாப்பாடு போட்டே அவருடைய பணம் பாதி பணம் செலவு பண்ண மனுஷன், இன்னைக்கு மண்ணுக்கு அவருடைய உடம்பு சாப்பாடாக போகுது. அவருடைய உடம்ப மண்ணுக்கு கூட அர்ப்பணிச்சிட்டாரு. இப்படி ஒண்ணு மக்களுக்காக செஞ்ச மனுஷன், சாப்பாடு போட்டு 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 கை வந்த மனுஷன் இன்னைக்கு தன்னையே மண்ணுக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. மண் அவருடைய உடம்பை இன்னைக்கு சாப்பிடுது. இதை நீங்க அசால்ட்டா சொல்றீங்க ஒரு சரிவு விமர்சனம் அப்படின்னு. விமர்சனம் பண்றவங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்க மனுஷனே கிடையாது, மனித நேயமே கிடையாது. ஜான், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். பத்திரிகையாளருக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது. அந்த பத்திரிகையாளர் அவரோட கருத்தை முன்வைக்கிறாரு, அதுக்கு நாங்க எதிர்வினையாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அதற்கு போனை போட்டு அவரை மிரட்டுறதுங்கிறது நாகரிகம். ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க சொல்லக்கூடிய நபர் பத்திரிகையாளர் கிடையாது, அவர் ஜேர்னலிஸ்ட் தயவுசெய்து போடாதீங்க. அவர் ஒரு அரசியல்வாதி. 1989 இருந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை அவர் பேட்டிலேயே சொல்றாரு. நான் திக கழகத்துல இருந்தேன், வைகோக்கு நான் செயல்பட்டேன். அவர் முதலமைச்சர். அவர் ஒரு தனி மனிதனா இருந்தாலும் ஒரு நிமிஷம், ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு மிரட்டினார் சொல்றீங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு தனி நபரை விமர்சன தோணியில் பேசுவது அப்படி விமர்சன தோணின்னு கிடையாது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க நேர்ல இருந்து பாத்தீங்களா கட்சிக்குள்ளார நடக்கிற விஷயத்தையோ அல்லது பிரேமலதா மேடம் அவங்க மத்தபடி இவங்க விஜயகாந்த் சாருடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட நபர்களை பத்தி என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. தயவு செய்து உங்களுடைய கருத்தை வாபஸ் வாங்குங்க, இந்த மாதிரி பொதுத்தளத்துல பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஏன் சார், ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு சாதாரண மனுஷன், பக்கத்து வீட்டுல இருக்கவனோ இல்ல எதிர்த்த வீட்டுல இருக்கவனோ நம்மளை பத்தி தப்பா பேசினாலே நம்ம விட மாட்டோம். ஏங்க, பொதுத்தளத்துக்கு அந்த மனுஷன் மக்களுக்காக வாழ்ந்துட்டு இன்னைக்கு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு இந்த அரசியல் அவருக்கு தெரியாததுனால அதுல வீழ்த்தப்பட்டு இறந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை அவருடைய இறப்பு நடந்த சமயத்துல விமர்சனம் பண்றவர்களை மனிதர்களாவே ஏத்துக்க முடியல எங்களால. அப்ப நாங்க ரியாக்ட் பண்ண கூடாதுன்றீங்களா? பாண்டியன் மாதிரி ஆளுகளுக்கு நாங்க பதில் சொல்லக்கூடாதுன்றீங்களா? அதுதான் உங்க சுதந்திரமா? இது தயவுசெய்து நீங்க பத்திரிகை சுதந்திரம் சொல்லாதீங்க சார். இவங்க எல்லாம் பத்திரிகையாளரே நாங்க ஏத்துக்கல. அப்படியே பத்திரிகையாளர்களா இருந்தாலும் நாங்க பத்திரிகையாளர்னு யார் தெரியுமா பாக்குறோம்? எங்களை மாதிரியோட சாமானியர்கள் யாரை பாக்குறோம் தெரியுமா? ஜனநாயகத்துக்கு தூண்களா இருக்கக்கூடியவங்க, நேர்மையா நடக்கக்கூடியவங்க, அநாகரிகமா பேசாதவங்க, நல்லது யார் செஞ்சாலும் அதை வெளியே காட்டக்கூடியவங்க, கெட்டது யார் செஞ்சாலும் அதை வெளியே காட்டக்கூடியவங்க, நடுநிலையா இருக்கக்கூடியவங்க, இவங்க தாங்க உண்மையான பத்திரிகையாளர்கள். இப்ப இருக்கிறது பத்திரிகையாளர்கள் பாதி பேர் சுய லாபத்துக்காகவும் யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காகவும் பணத்துக்காகவும் சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நடுநிலையாளர்கள் கிடையாது. பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய சுதந்திரம் பறிபோகக்கூடாது, அதை நான் என்னைக்குமே நான் வரவேற்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் மறைமுகமா இருக்கு. நீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் ஒரு வார்த்தை அரசியல்ல மட்டும் இல்ல, ஊடகத்திலையும் இப்ப வந்துருச்சு. நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறீங்க. உங்க போர்வையிலேயே யூடியூப்ன்ற போர்வையிலேயே நிறைய பேர் இருக்காங்க சார். அதை தயவுசெய்து களையெடுங்க. தயவுசெய்து அதை களையெடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊடகத்துக்கு இந்த மாதிரியான தலைகுனிவோ அல்லது கெட்ட பேரோ எதிர்காலத்துல வராது. இன்னைக்கு விஜயகாந்த் சார் இறந்து போனப்ப 99% மக்கள் யாரை குறை சொன்னாங்க? ஊடகத்தை தான் சொன்னாங்க. அந்த நல்ல மனுஷனை கொன்னுட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப யாராவது பதில் சொல்ல முடிஞ்சா? யூடியூப் சேனலுக்காரங்க யாராவது ஒருத்தர் அதை நியாயப்படுத்த முடிஞ்சா? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நீங்க இப்ப எங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. சரிவுன்னு பேச வேண்டிய நேரத்துல நாகரிகமான முறையில சில விஷயங்கள் அஞ்சலி செலுத்துற மாதிரி சில விஷயத்த பேசுங்க. அவரை பத்தி நல்ல மாதிரி பேசுங்க. அந்த மாதிரி ஏதாவது பேசுறதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நேரத்தில் அவருடைய சரிவை பத்தியோ அல்லது அவங்க ஃபேமிலி பத்தியோ அரசியல் நகர்வை பத்தியோ பேசுறதுக்கு இது நேரமே கிடையாது. இது நீங்க ஊடக சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் இதுக்கான நான் தான் சொல்றேன்ல சார். உங்க ஊடகத்துல ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க சார். யாருன்னா இந்த மாதிரி ஆளுங்க, அவங்கள களையெடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஊடகத்தை பத்தியும் அதனுடைய சுதந்திரத்தை பத்தியும் பேசுங்க. சார், இன்னொரு கேள்வி, கட்சியிலையும் திரைத்துறையிலையும் அடுத்த கட்ட நடவடிக்கையா இன்னும் அவங்களோட மேம்படுத்துறதுக்காக என்னென்ன செயல்கள் திட்டமிட்டு இருக்காங்கன்னு கருதுறீங்க? ஜான், இறுதியாக உங்கள் கருத்து என்ன? சார், எங்களுடைய புரட்சி கலைஞர் இறந்த இறப்புன்றது அது ஒரு எங்களுக்கு பெரிய இழப்பு. அதுல இருந்து இன்னும் அவர்களுடைய ரசிகர்கள், அவங்க குடும்பத்தினர் யாருமே வெளியே வரல. இந்த மாதிரி சமயத்துல ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவா இருந்தாலும் சிலர் இன்னமும் அவரை பத்தின தவறான கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து அதை நிறுத்திக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களை அவங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்றப்பயே நான் தான் சொன்னேன், போன தடவை நடந்த நேர்காணலே சொன்னேன், ஒரு தடவை நீங்க செய்யற செயல் நல்லது செய்யறீங்களா இல்ல நம்மளுடைய மனசாட்சிக்கு புறம்பா ஏதாவது செய்யறீங்களான்னு பார்க்க சொன்னேன். அதனால தயவு செய்து ஊடகத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி நபர்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. இது ஒரு மனிதநேயம் மிக்க செயல். இந்த நேரத்துல இன்னொன்னையும் நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். தமிழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில காழ்ப்புணர்ச்சிகள் முன்னாடி கடந்து வந்த பாதையில இருந்தாலும்
அவரு புரட்சி கலைஞர் சாருக்கு கொடுத்த அரசு மரியாதையாகட்டும், நேர்ல வந்து பாக்குறப்ப அஞ்சலி செலுத்துறப்ப வந்த விதமாகட்டும், அவங்க குடும்பத்தினரும் அந்த காவல்துறையினரும் அரசை கேட்டுக்கிட்ட எல்லா விஷயங்களுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணி அவருடைய இறுதி ஊர்வலம் அந்த தீவு தெருல கொண்டு போய் மாத்தின விதம், அது எல்லாத்துக்குமே அரசு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அவருக்கு அரசு மரியாதையோட எல்லாரும் நேர்ல வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி நல்ல மாதிரி அவருடைய அடக்கத்தை செஞ்சு வச்சாங்க. அதுக்கு இந்த நேரத்துல நான் வந்து மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதல்வர் அவர்கள் அவருடைய தந்தையாகட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கழகங்கள் என்னென்ன செஞ்சாங்களோ இதுதான் சார் திராவிட மாடல். அவங்க வந்து அந்த சமூக நீதி அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வரதுனால ஒரு நேர்மையான முறையில அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம விஜயகாந்த் சாருக்கு அவங்க செஞ்ச மரியாதைக்கு நான் தலைவணங்குறேன். நன்றி சொல்லிக்க விரும்புறேன் இந்த நேரத்துல. அதனால என்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நெவரெஸ்ட் தமிழ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.